மணிப்பூரில் நடைபெற்று வரக்கூடிய கலவரம் உலக அரங்கில் நாணி தலைகுனியும் அளவிற்கு உள்ளது என்று திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி தெரிவித்திருக்கிறார். ஆட்சியிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு உலகத்தின் முன்னால் நாம் நாணி தலையை குனியக்கூடிய ஒரு நிகழ்வாகத்தான் இது இருக்கிறது. இதுவரை இந்த நாட்டுடைய பிரதமர் ஒரு முறை கூட அங்கே இருக்கக்கூடிய மக்களை சந்தித்து அவர்களுக்கு ஆறுதலாகவோ அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை ஆய்வு செய்யவோ அந்த பகுதிக்கு செல்லவில்லை என்பது இன்னும் மிகவும் வருத்தத்தக்க கண்டிக்கத்தக்க ஒன்றாக இருக்கிறது. தூத்துக்குடியில் டைடல் பூங்காவை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விரைவில் தொடங்கி வைக்க இருப்பதாக அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜா தெரிவித்தார். திராவிட மாடல் ஆட்சி 2021 அமையப்பட்ட பிறகுதான் டைடல் நியோ என்ற ஒரு அற்புதமான திட்டத்தை கொண்டது. ஏறத்தாழ 250 கோடி ரூபாய் முதலீட்டில் தமிழகம் எங்கும் 6000 பேருக்கு வேலைவாய்ப்பு கொடுக்கும்போது பெரிய டைடல் பார்க் கொண்டு போய் சேர்க்காம சின்ன சின்ன டைடல் பார்க்காக கொண்டு போய் சேர்த்தா இப்போ இருக்க போஸ்ட் கோவிட் ஈரால எப்படி எல்லாரும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்றாங்க. அதனால எல்லாருக்கும் வேலை வாய்ப்பை அவர்களது இல்லத்துக்கு அருகேயே கொடுப்பது தான் சால சிறந்தது என்பதை மிக ஒரு நுட்பமாக கவனித்து அந்த இண்டஸ்ட்ரி ஃபார்மேட்டை கவனித்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்த திட்டம் தான் அந்த டைடல் நியோ திட்டம். அப்படிப்பட்ட டைடல் நியோக்கள் தான் இன்று தஞ்சாவூர் போன்ற டெல்டா நெற்களஞ்சியத்திலெல்லாம் ஒரு ஐடி பயிற்சியை கொண்டு போய் சேர்த்து தொடர்ந்து 10 நாட்களில் நிரம்பி வழிகிறது நமது ஐடி டைடல் நியோ தஞ்சாவூர். அதே போல் தான் விழுப்புரமும் அதே போல தான் நம்ம இப்போ தூத்துக்குடியில் இன்னும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இன்னும் ஒரு சில வாரங்களில் அதை திறக்குவதற்கு நேரம் ஒதுக்கவிருக்கிறார். தூத்துக்குடி திறப்பதற்கு முன்னாடியே அங்கே நிரம்பி விட்டது. ஆக ஒரு தொழில் புரட்சி ஐடி தொழில் புரட்சியை ஒட்டுமொத்த தமிழகத்துக்கும் பரவலாக்கப்பட்ட வளர்ச்சியை இதன் மூலம் கொண்டு வந்து சேர்த்தால் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.